கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போல சென்றால் வியாதி வந்து சேரும், பி பிரைம் நம்மை அழைக்கும், ஆயுர்வேதம் காக்கும். கண் வணக்கம். என்னடா இது அமரர் வாலி எழுதின பாடலே இஷ்டத்துக்கு ஏதோ மாற்றி லூஸ் மாதிரி பாடுறானேன்னு பார்க்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது. நான் ஏன் அதை அனுபவித்து பாடுறேன்னா, லாஸ்ட் இயர் இதே டைம் கிட்டத்தட்ட ஐ திங்க் ஏப்ரல் எனக்கு ஹார்ட்டில் ஒரு 3 பிளாக் இருக்குதுன்னு சொல்லி ஆன்ஜியோ பண்ணி இமீடியட்டாக பைபாஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க. இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ 1 இயர் ஆகிடுச்சு. எந்த கம்ப்ளைண்ட்டும் பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னா, அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கலாவா இல்லை உண்மையிலேயே என்னுடைய இம்யூன் சிஸ்டம் பழைய அளவுக்கு அவ்வளவு பிரமாதமாக இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ்குள்ளே நான் போக விரும்பலை. பட் நான் ஒரு ஆக்டிவ் பர்சன். ஐம் எ சிங்கர், தியேட்டர் ஆர்டிஸ்ட். அப்புறம் டெய்லி டேபிள் டென்னிஸ் ஆடுவேன். மார்னிங் 1 ஹவர் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது முதல்ல இருந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்சியும் அந்த ஸ்ட்ரென்த்தும் இல்லை அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. அப்போ மார்னிங் வாக்கிங் போகும்போது என் கூட இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, இல்லை சார் யூஆர் 67, ஒன்ஸு பைபாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த பழைய ஸ்பீட்லாம் எதிர்பார்க்குறது நாட் அட்வைசபிள், நீங்கள் அப்படியே ஒரு 50% கம்மி பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே அப்படின்வாங்க. பட் எனக்கு என்னமோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லக்கிலி அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அண்ணா நகரில் வி பிரைம் ஹெல்த் கேர் அண்ட் தெரப்பட்டிக் சென்டரை பற்றி சொன்னாங்க. கேட்டேன், என்ன ஸ்பெஷாலிட்டி? இல்லை, நீங்கள் போய் பாருங்கள், அது ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டு, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி, நான் இது வரைக்கும் லைஃப்பில் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம் ட்ரை பண்ணதில்லை. பட் ஒரு விஷயம் தெரியும், ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. அண்ட் அலோபதி நம்ம பண்ணிகிட்ருக்கும் போதும் சைமல்டேனியஸாக அது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்ற அளவுக்கு தெரியும். சரி, என்ன இப்போது we are not going to lose anything, ட்ரை பண்ணுவோம். சரி, அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் நான் வந்தேன். அங்கே கேட்டபோது அவங்க சொன்னாங்க, ஒரு 7 days ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணுங்கள், அதுலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அதுக்கப்புறம் வேறு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதையும் நம்ம ஹீல் பண்ணலாம் இங்கே அப்படின்னாங்க. சரி, ஒரு ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேனு அப்படின்னு ஒரு இதில் தான் நான் அந்த ட்ரீட்மெண்ட் சேர்ந்தேன். பட் எனக்கே டு மை சர்ப்ரைஸ் அந்த 7 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. ஒரு 80 to 90% என்னுடைய எனர்ஜி ரிகூப் ஆச்சு. என்னுடைய இம்யூன் லெவல் ரைஸ் ஆச்சு. எனக்கு அடிக்கடி லாஸ்ட் ஒரு 1 இயராக கோல்டு, ஜுரம் இந்த மாதிரி அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிது. அண்ட் பிரிஸ்க் வாக்கிங் பண்ண முடிஞ்சுது. கொஞ்சம் பிரெத் கண்ட்ரோல் பிரச்சனை இருந்தது, அதுவும் ஓரளவுக்கு சரியாச்சு. இந்த மாதிரி உடம்பில் இருக்கும் நிறைய குறைபாடுகள் அந்த ஒரு 7 நாள் ட்ரீட்மெண்ட்லேயே எனக்கு சரியாச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க அங்கே இருக்கிற தெரப்பிஸ்ட், டாக்டர்ஸ், இவங்க எல்லாருமே நமக்கு கரெக்டாக நம்மளுடைய ப்ராப்ளம் என்னன்றதை பின் பாயிண்ட்டாக கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் தருது. அண்ட் தேர் வெரி கம்பேஷனேட், எக்ஸ்பர்ட் அட்வைஸ் தராங்க. இங்கே வெரி என்கரேஜிங். அங்கே போனால் நமக்கு ஒரு 20 வயசு கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஸோ நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா ப்ளீஸ் வாங்க, ஒரு தடவை இங்கே வாங்க, ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நீங்களே உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு முடிவு பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணணுமா வேணாமான்னு. நிச்சயமாக ஒரு தடவை வந்துட்டிங்கன்னா நீங்கள் யூ வில் கண்டினியூ டு கோ ஃபார் திஸ் ஆயுர்வேதிக் தெரப்பி அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். அது வரைக்கும் எனக்கு நிச்சயமாக தெரியும். நான் டாக்டர் திவ்யா. ஸோ நம்ம வி பிரைமில் ரொம்ப ஆத்தென்டிகேட்டடாக ஆயுர்வேதிக் தெரப்பீஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அபியங்கம் விச் இஸ் ரியலி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே பெயின் அப்படின்னு வந்துட்டுருக்கோம். ஸோ என்ன மாதிரி பெயின் இருக்குன்னு நம்ம நாடி பரீட்சையில் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி ஆயிலாம் தேவைப்படும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அது கூடவே சேர்ந்த மாதிரி ஸ்டீம் கொடுப்போம், சுவேதனம். ஸோ இதனால் அவங்களுக்கு போர்ஸ் எல்லாமே கிளியர் அவுட் ஆகிட்டு அவங்களுக்கு டாக்ஸிக்கெல்லாம் ரிலீவ் ஆகி அவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாம் போயிட்டு அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லீப் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷிரோதாரான்னு இருக்குது. ஷிரோதாரா அப்படின்னா தலையில் நமக்கு ஆயில்ஸ் எல்லாமே போர் பண்ணி அவங்களுக்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம அது மூலியமாக ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது இல்லாமல் நசியம்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, நேசல் ட்ராப்ஸ். ஸோ நசியம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு மேலே இருக்க என்ன ஒரு இம்பேலன்ஸ், தோஷா இம்பேலன்ஸ் இருந்தாலும் இது மூலியமாக நமக்கு ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நியூரலாஜிக்கல் டிஸார்டர் என்ன மாதிரி இங்கே இதுக்கு மேலே இருந்தாலும் ஸோ நசியம் மூலியமாக நம்ம ஆயில் ட்ராப்ஸ் கொடுத்து அதில் மசாஜ் பண்ணி ஸ்டீம் பண்ணிவிட்டு ஹெர்பல் ஸ்மோக் நம்ம இன்ஹேல் பண்ண வச்சு எல்லா போர்ஸையும் கிளியர் பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறோம்.
மெயினாக லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு அண்ட் ட்ராவலிங் வந்து நிறைய ஆயிருக்கிறதுனால நம்மளோட வாத்தா தோஷாஸ் வந்து ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கிழி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஒன்று இங்கே இருக்குது. நம்ம கிழியில் வந்து பொடி கிழி கொடுப்போம், இலைக்கிழி கொடுப்போம். ஸோ அவங்க கண்டிஷனுக்கு என்ன மாதிரி இருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கிழிங்கள்லாம் இங்கே வி பிரைமில் கொடுக்குறோம். இங்கே லேப்பம்னு இருக்குது. ஸோ லேப்பம்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பேக் மாதிரி ஃபுல் பாடியில் வந்து பேஸ்ட் மாதிரி அவங்களுக்கு அந்த பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேஸ்ட் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அனுப்பானம்னு சொல்லுவாங்க. ஃபுல் பாடியில் அவங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வாழை இலையை வச்சு நாங்கள் க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்டீம் ஒன்று கொடுத்துட்டு ஸோ அது மூலியமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங் எனர்ஜெட்டிக்காக அவங்கள கொண்டு வரதுக்கு இந்த ஒரு லேப்பம் கூட ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வரதா இருக்கட்டும், சம் ஜாயிண்ட் பெயின்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ கண்டிஷன்ஸில் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம சார்ட் அவுட் பண்ணி நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியுமே நல்லா க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆத்தென்டிகேட்டடாக இந்த மாதிரி ஆயுர்வேதா தெரப்பீஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது, இங்கே டாக்டர்ஸோட அட்வைஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இது பிரகாரம் நம்ம நடந்துக்கிறது, இட் வில் குட் அ குட் பெனிஃபிட். For appointment 9941677777. பல உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வினை வழங்கிடும் வி பிரைம் ஹெல்த் கேர் அண்ட் தெரபியூட்டிக் சென்டர் மக்கள் மத்தியில் தற்போது பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது. அண்ணா நகர் சாந்தி காலனியில் ஸ்ரீமிட்டா எதிரில் அமைந்துள்ள நமது வி பிரைம் ஹெல்த் கேர் அண்ட் தெரபியூட்டிக் சென்டரை தொடர்ந்து மற்றொரு கிளை நமது சென்னை வேளச்சேரியில் அமைந்துள்ளது. ஆம், இப்போது புதிதாக நமது வேளச்சேரியில் விஜயநகர பேருந்து நிலையத்திற்கு எதிரில் 100 ஃபீட் ரோட்டை ஒட்டி பிரம்மாண்டமான வசதிகளுடன் நமது வி பிரைம் ஹெல்த் கேர் அண்ட் தெரபியூட்டிக் சென்டர் இப்போது உங்களுக்காக புதிதாக நிறுவப்பட்டுள்ளது. அனைவரும் வாரீர். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், நோயோடு வருபவரை குணமாக்கும் வி பிரைம். வி பிரைம் ஹெல்த் கேர் அண்ட் தெரபட்டிக் சென்டர் அண்ணா நகரிலும் வேளச்சேரியிலும். எக்ஸலண்ட். 7 days டீடாக்ஸ் அண்ட் ரீஜெனரேஷன் தெரப்பி நான் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிக்கங்க, செம்மையாக இருக்கும்.